ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாக நாம் ரட்சிப்பை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலையும் குறிப்பாக ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தால் தான் என்ன சொல்ல வருகிறோம் என்பது உங்களுக்கு முழுமையாக புரியும். கடந்த எபிசோடில் நான் சொல்லும் பொழுது இந்த நித்திய ஜீவனை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அதாவது பரலோகத்துக்கு போவனா மாட்டனா, இந்த சின்ன சின்ன தப்பு நான் செஞ்சிட்ருக்கிறேனே என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி தினம் தினம் பயந்துட்டுருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, இந்த ரட்சிப்பினுடைய உறுதி நம்மிடத்தில் இல்லை. இந்த ரட்சிப்பினுடைய உறுதி ஸ்திரத்தன்மை நம்முடைய அழைத்த தேவனுடைய நேச்சரில் இருக்குது, அவருடைய குணாதிசயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தேன். இதனால் நம்ம எப்படினாலும் வாழலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு முதல்ல நீங்கள் யோசிக்கணும். அல்லது ரட்சிப்பினுடைய அருமை உங்களுக்கு இன்னும் புரியலைன்னு அர்த்தம். சரி, பொதுவாக இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது அப்போது நம்ம ரட்சிப்பை இழக்கவே மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும். இப்போ என்னுடைய ஒரு கேள்வி அல்லது உங்களுக்கு புரிவதற்காக இப்படி சொல்லலாம், இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நான் என்ன செய்தேன், இப்போ அதை செய்யாமல் இருந்து இழப்பதற்கு, அல்லது வாட் வாஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு கெட் திஸ் சால்வேஷன், நான் என்ன செஞ்சு இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், அதை செய்யாதனால இந்த ரட்சிப்பை என்னட்டு போகிறதுக்கு. நீங்கள் செஞ்சது எல்லாமே தேவனுங்க. இப்போ இதை நான் பற்றி சொல்லும் பொழுது எல்லாருமே உடனே சொல்லுவாங்க, இல்லை பிரதர் பின்வாங்கி போகிறவங்களை பற்றிலாம் வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தி இல்லை தேமாவை குறித்து சொல்லும் பொழுது, தேமாவும் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்கள் அப்படின்னு இருக்குது. நல்லா கவனிச்சிங்களா? தேமா பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வச்சு பவுலை விட்டு தான் போனானே தவிர தேவனை விட்டு போகலை. அவன் என்ன பண்ணுறாங்க, சூழ்நிலை, அந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பவுலுடைய வாழ்க்கைக்கு ஒரு த்ரெட், அதாவது இதுக்கப்புறம் பவுல் இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிறதே தெரியல. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு சகோதரனுக்கு கூட நிற்காம தேமா இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணும், இந்த உலக வாழ்வின் மேலே ஆசைப்பட்டு அவன் அந்த ரோம் நகரத்தை விட்டு இல்லை அவனுடைய சொந்த இடத்துக்கு அவன் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால் அவன் தேவனை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி எங்கள் வசனம் இல்லை, பவுலோடு கூட இல்லாமல் அவன் போயிட்டான். இன்னொரு வசனம் எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனத்தை கோட் பண்ணுவாங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த எபிரேயர் நிருபத்தை நீங்கள் படிக்கும் பொழுது எபிரேயர் நிருபத்தின் முழு பின்னணியை நல்லா அறிஞ்சு படிக்கணும். பட் குறைந்த நேரத்தில் அதை விளக்க நான் முயற்சி பண்ணுறேன். திருப்பியும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ரட்சிப்பு நிச்சயம் என்பதனால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று ஒரு எண்ணம் உங்கள் மனதிற்குள்ளே வந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் ரட்சிப்புங்கிற அந்த காரியம் இன்னும் புரியவே இல்லைன்னு அர்த்தம். சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அப்படின்னு இருக்குது. இப்போ அவங்களுக்கு சத்தியம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த பாவத்துக்கு இருக்கக்கூடிய கிருபாதார பலி இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரம் என்கிற அறிவு உங்களுக்கு வந்துடுச்சு. நல்லா கவனிங்க, நோயிங் இஸ் நாட் அப்ளையிங். அறிந்து கொள்வது எல்லாமே செயல்பாடுக்கு வந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க, அல்லது இப்படி சொல்லலாம் பாருங்களேன், யூதாசுக்கு என்ன தெரியாமல் இருந்துச்சு, அவனுக்கு இயேசுனுடைய போதனைகள் தெரிந்தது, இயேசுவோடு அவன் பயணித்தவன், இயேசுவை நல்லா தெரிந்தும் ஆனால் அவன்கிட்ட இயேசுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு விசுவாசம் இல்லாமல் விலகி போனதை நம்ம பார்க்குறோம். யூதாசுக்கு இயேசுவை பற்றிய அறிவு இருந்துச்சே தவிர அந்த அறிவு அவனோட வாழ்க்கையில் அனுபவமாக ஆக்கப்படலை. இங்கே யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா, இந்த மக்கள் சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டாங்க, எது உண்மைன்னு அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் அவங்க என்ன பண்ணினாங்க பாருங்களேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருத்தர் உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அடுத்த பகுதி மனப்பூர்வமாய் பாவம் எப்படி செய்ய முடியும்? இவர்தான் ரட்சகர், எனக்காக இவ்வளவு பாடுபட்டார், என்னை மீட்பதற்காக தெய்வம் மனிதனானது, மனுஷனாகி இன்னும் சொல்லப்போனால் அடிமையின் ரூபம் எடுத்து எனக்காக மரித்தார். அது எப்படி மரித்தார்? சிலுவையிலே மரித்தார். அப்படி ஒரு கேவலமான மரணத்தை எனக்காக அவர் எடுத்தார், எனக்காக அப்படி ஒரு மரணத்தை அடிமையின் ரூபமாக அந்த மரணத்தை ருசி பார்த்தாருங்கிற அறிவு எனக்கு தெரிஞ்சு அதை நான் உணர்ந்தேன்னா அதையும் தாண்டி நான் பாவம் செஞ்சாலே பெரிய விஷயம், மனப்பூர்வமா எப்படி என்னால் பாவம் செய்ய முடியும்? அப்போ பேசிக்கா அவங்களுக்கு அறிவு மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ உலகத்தில் இன்னைக்கு பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு பல பேருக்கு அறிவு மட்டும் இருக்கு. அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம ஆண்டவர் பிள்ளையா இருக்கோம். பிரதர், அறிந்திருக்கிறதுனால நீங்க ஆண்டவர் பிள்ளை இல்லை பிரதர், அப்ளை பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க ஆண்டவர் பிள்ளை. இப்போ இந்த வசனத்தை நான் அடுத்த பகுதி வாசிக்கிறேன் பாருங்களேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு தெரிஞ்சிடுச்சு எது சத்தியம் உண்டு. இப்போ நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அது தெரிஞ்சும் மனப்பூர்வமாய் பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிரேக்க பதத்தை நீங்க கொஞ்சம் வேர்ட் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா deliberate intention and that is habitual sinning. இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே ஒருத்தன் தெருவா சுற்றிட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் 12 மணிக்கு 1 மணிக்கு வீட்டுக்கு வர தப்பு இல்லை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அதே மாதிரி 12 மணிக்கு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்திருந்தான்னா அந்த மனைவி என்ன கேட்பான்னா, நீ எல்லாம் ஏன்டா கல்யாணம் முடிச்சேன்னு கேட்பா. அப்போ ஹேபிச்சுவல் சின் அப்படிங்கிறது வேற, அது தவறுதலா செய்கிறதுங்கிறது வேற. இங்க என்ன சொல்லியிருக்கு? சத்தியத்தை அறிந்த பின்னும் மனப்பூர்வமாய். அப்படின்னா ஹேபிச்சுவலா அவன் எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கிறான். சத்தியத்தை தெரிஞ்சிருச்சு, சத்தியத்தை அறிஞ்சிட்டான், ஆனால் அப்ளை பண்ணவே இல்லை, அப்படியே இருக்கிறான். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எது மிகப்பெரிய பாவம் இந்த உலகத்தில்? மிகப்பெரிய பாவம் எது? நீங்கள் உடனே சொல்லுங்க அந்த பாவம் இந்த பாவம். மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? யோவான் 16வது அதிகாரம் 9வது வசனம். இயேசுவை விசுவாசியாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய பாவம். ஏன்னா இயேசுவை மட்டும் விசுவாசிச்சா மற்ற எல்லா பாவத்தையும் மேற்கொள்ளின்றலாம் அவருடைய வல்லமையினால. அப்போ இயேசுவை விசுவாசிக்காத மிகப்பெரிய பாவம். இப்போ மனப்பூர்வமாக என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் இவர் தான் ரட்சகர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் மனப்பூர்வமாக பண்ணுற மிக பிரதான பாவம் என்னன்னா, இந்த இயேசுவை ரட்சகர் அவன் ஏற்றுக்கொள்ளலை, இந்த இயேசுவை விசுவாசிக்கல. அதுதான் அவன் செய்கிற மிகப்பெரிய பாவம். அது எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அப்படியே அடுத்து கீழே படித்து பார்த்துங்க. 29வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, 26ல் சொன்னேன், இப்போ 29 சொல்கிறேன். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருப்பான். அப்போ பேசிக்காக காஸ்பலை he is just trampling the gospel. அந்த சுவிசேஷத்தில் இருக்கிற மகிமையை புரிந்து கொள்ளாமல் அதை அலட்சியம் பண்ணுகிறவன். சரி, ஒருத்தர் உண்மையிலேயே அலட்சியம் பண்ணாமல் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் 27ஆம் வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையும் இருக்குமே. ஒருத்தர் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டான்னா நியாய தீர்ப்பு குறித்து பயப்பட மாட்டான், எதிர்நோக்கிட்டு இருப்பான், ஆசையாக எதிர்நோக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ரிவார்ட்ஸ் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரட்சிக்கப்படாதவன் தான் நியாய தீர்ப்பு குறித்து பயப்படணுமே தவிர சுவிசேஷத்தை அறிந்து அதை அப்ளை பண்ணி விசுவாசிக்கிறவன் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப எளிதாக உங்களுக்கு புரியுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் பாருங்களேன். அதாவது யூதாஸ் இயேசுவை முத்தம் செய்தான். அதை வச்சு சொல்லிடலாமா யூதாஸுக்கு இயேசு மேலே ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பேதுரு இயேசுவை சபித்தான். அதை வச்சுக்கிட்டு பேதுருக்கு இயேசுவை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. முத்தம் கொடுத்ததினால் யூதாஸ் இயேசு மீது அன்பு கூர்ந்தான்னு சொல்ல முடியாது. பேதுரு சபித்ததினால் இயேசுவை வெறுத்து விட்டான் என்று சொல்ல முடியாது. அல்டிமேட் என்ன தெரியுமா? நீங்கள் அவர் மீது அன்பாக இருக்கிறீர்களா? இந்த சுவிசேஷத்தை கேட்டு இதை நம்பி அவர் மேலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறவன் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டவன். இதை வெறும் தெரிந்து வைத்திருக்கிற யாரும் ரட்சிக்கப்பட்டதை நினைச்சிருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட வாய்ப்பு அல்லது இப்படி சொல்லலாம் அவர் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி. இந்த ரட்சிப்பை தக்க வைத்து கொள்வதற்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் தேவனை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. அப்படி தேவனை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறதுங்கிற கொள்கைக்கு மாறா நான் பார்த்துப்பேன் அப்படின்னா உங்களுக்கு தேவனே தேவையில்லைன்னு அர்த்தம். தேவனே தேவையில்லாமல், தேவ வார்த்தை தேவ ஆவியானவர் இல்லாமல் இந்த ரட்சிப்பில் நிலையாக இருக்க முடியுமா? முடியாது. இந்த ரட்சிப்பில் நிலையாக இருக்கணும் அப்படின்னா தேவனும் தேவனுடைய வார்த்தையும் நமக்கு மிக மிக முக்கியமானது. வாட் இஸ் த அஷூரன்ஸ் ஆஃப் அவர் சால்வேஷன் அப்படின்னா, கிரைஸ்ட் இஸ் த அஷூரன்ஸ் ஆஃப் அவர் சால்வேஷன். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரு டாக்டர்கிட்ட உங்கள் மனைவியை கூப்பிட்டுட்டு போனீங்கன்னா அந்த டாக்டருக்கு தெரியும் உங்கள் மனைவியோட ஹார்ட் எப்படி இருக்குது, உங்கள் மனைவியோட லிவர் எப்படி வேலை செய்யுது, கிட்னி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. The doctor knows about your wife, but you know your wife. உங்களுக்கு ஒருவேளை உங்கள் மனைவியோட ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, கிட்னி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உங்கள் மனைவியை தெரிந்து வைத்திருக்கிற அளவுக்கு அந்த டாக்டருக்கு தெரியாது. நீங்கள் தேவனை எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க? ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, கிட்னி எப்படி வேலை செய்யுது, எனக்கு எல்லாம் தெரியும் பிரதர், பைபிளில் இந்த டாக்டரின் அந்த டாக்டரின் எல்லாம் தெரியும். இது சத்தியத்தை அறிகிற அறிவு.
ஆனால் உங்கள் வாழ்க்கை மனப்பூர்வமாக பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்படலை பிரதர். நோயிங் அபவுட் காட் இஸ் நாட் த கீ, நோயிங் காட் இஸ் த கீ. தேவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இல்லை தேவனை தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பலமுறை நாங்கள் தேவனை பற்றி தெரிந்து கொண்டு தேவனை தெரிந்து கொண்டதாக நினைக்கிறோம். ஆனால் தேவனை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனை தெரிந்து கொண்டவர்கள் எல்லாமே ரட்சிக்கப்பட்டவர்கள். பலமுறை நாங்கள் தேவனை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் தேவனுக்கும் எங்களுக்கும் உறவு இல்லாத நிலைமை. அது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலைமை அல்ல ஆண்டவரே. அப்பா, அறிவால் அல்ல, உறவால் உம்மோடு ஐக்கியப்பட, இணைக்கப்பட, உமக்குள் வாழ, இந்த உலகத்தில் வாழும் வரை உமக்காக வாழ எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.